ஐயா தேவாதி தேவதைகளுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றியா. சரி சரி, நன்றி சொல்லுதியா. அதுக்கு மேலே தெரியாதுயா. அதுக்கு மேலே தெரியாது. சரி 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 சரி, அதான் நன்றி சொன்னேன். பாப்பாவில் பொண்ணு வெட்டாராங்க ஐயா. பொண்ணு கேட்காங்களா? எந்த திசையில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்காங்கன்னா எப்படி? எல்லாம் ரொம்ப பேர் கேட்காங்களா? ஆமாய்யா. ரொம்ப பேர் கேட்காங்க. எந்த திசையில் இருந்து கேட்காத அவங்களுக்கு கொடுக்கலான்னு அகத்திய பெருமான்ட்ட கேட்கலா? சரி கேளுங்க. பாப்பா பேர் என்ன பேர்? அபிலட்சுமி. அபிலட்சுமி. அபிலட்சுமியா? அபிலட்சுமி. அபிலட்சுமி. விசுவாசமும் நன்றியும் உள்ளிருந்து உயர்வாய் சபையை ஏற்று கூறுகின்ற பொழுது அத்துணை நிலையையும் சிவத்தின் திருவடியில் அகத்தியன் யாம் சமர்ப்பித்து மகிழ்கின்றோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. உயர்வான நிலையை சபையை ஏற்று உன்னதமாய் வலம் வரும் உன் இல்லமதிலிருந்து மழலையை எதிர்கால நிலை எதிர்கால மனவிழா கோலம் கொண்டு நல்வாழ்வு வாழ்வதற்குரிய அந்நிலை கேட்டு வருகின்றவர்களிடம் ஒப்படைக்கின்ற அற்புதமான உயர்நிலை, அது நல்நிலையாக அமைந்து அருள் வளம், பொருள் வளம், ஆற்றல் மிக்க இறை சபையினுடைய தொடர்பு வளம் பெற்று நல்நிலையாய் ஒன்றாக ஒன்று கூடி உயர்வாய் வாழ்வதற்குரிய அற்புதமான ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம். உன் இல்லமதிலிருந்து தங்கியிருக்கும் தடத்திலிருந்து உனது வீட்டிலிருந்து சபையிருக்கும் திசை நோக்கி அத்தகைய காரியத்தை தொடங்க அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். குறிப்பாக நேர் எதிரான திசையென்று அல்லாது அதனை இணைநிலை கொண்ட 3 திசைகளில் அந்நிலையை ஏற்று நடத்த அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம். அற்புதமாய் ஆசிகள் வழங்கி உயர்வாய் உன்னை சார்ந்தோர் உன் உறவாளர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி சபை நாமங்களை இல்லத்தில் உச்சரிக்க, அகத்திய நாமங்களை உச்சரிக்க அருள்நிலையாய் தீபம் ஏற்றி நல்நம்பிக்கை நிலையோடு வலம் வருகின்ற பொழுது யாவும் உயர்வாய் உசிதமாய் நடைபெறும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி. அங்கே இருந்துன்னா தெற்க மேற்க கிழக்க 3 திசையும் பார்த்துக்கலாம். நீங்கள் அங்கிட்டிருந்த ராஜபாளையத்தில் இருந்தால் இது தெற்க மேற்க கிழக்க 3 திசையும்